யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் ஈழத்தில் ஒரு திரைப்பட கலாச்சாரத்தை உருவாக்கணும் என்று நாங்கள் ஒரு குழுவாக முயன்றிருந்த நாங்கள் அதில் வர்த்தக ரீதியாக நாங்கள் வெற்றியும் அடைஞ்சினாங்கள் கடந்த 2 படங்களையும். ஆனால் அந்த 2 படங்களையும் நாங்கள் இங்கே கொண்டுறோணுமெண்டோ அல்லது இதை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமெண்டோ நாங்கள் பெருசாக அவாப்படையில் விரும்பவில்லை. இந்த படம் வந்து அதுக்கு இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கும் இங்கே இருக்கிற நண்பர்கள் பார்ப்பதற்கும் இலகுவான படமாக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் பல அரசியல் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அந்த அரசியல் இங்கிருந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் சென்னையில் வந்து திரையிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியதான ஒரு புது திரை முயற்சி தான் இதெல்லாம். இந்த 2009க்கு பிறகு எங்களுக்கு 1990களில் 2000களில் எல்லாம் அருமையான திரைப்படங்கள் அங்கே வெளியாக இருந்தன, பாடல்கள் வெளியாக இருந்தன. கலை வந்து ஒரு போராட்டத்துக்கு பெரும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மண்ணில் தான் நாங்கள் எல்லாரும் பிறந்திருந்த நாங்கள். அதன் தொடர்ச்சியாக கலைகளூடாக சமூக மாற்றங்களை கொண்டு வரணும் என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரதானமான விஷயமாக காணப்பட்டது. அப்போ அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த படத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல நினைச்சிருக்கிறோம். இந்த மேடையில் இருக்கிறவர்கள் பலர் வந்து எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஈழம் சார்ந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள்ன்றது எங்களுக்கு ஒவ்வொரு தரையும் அழைக்கும் போது பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதில் பலது வந்து நாங்கள் வந்து நான் 94ஆம் ஆண்டு பிறந்த நான் 2009 எனக்கு 15 வயசு. இவர்கள் எல்லாருமே அதே வயசு ஒத்தவர்கள் தான். அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 2ஆம் தலைமுறையினர். எங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமுறை வந்திருக்கு, இந்த 2K கிட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த தலைமுறைக்கெல்லாம் எதற்காக பிரச்சனைகள் அங்கே உருவானது என்ற மாதிரியான எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அங்கே காணப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். ஆனால் அதை சும்மா ஆவணங்களாக எடுத்தோ அல்லது ஆவணப்படங்களாக எடுத்தோ புரிய வைக்கலாது. சினிமா என்ற ஒரு அற்புதமான கலை வடிவம் ஊடாகத்தான் அதை புரிய வைக்கலாம் என்ற முயற்சியாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருந்த நாங்கள். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த, இந்த திரையிடலுக்கு வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் உங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இவ்வளவு நேரமும் படத்தை இருந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை அமைதியாக இருந்து பார்த்து முடித்தமைக்கு அதுக்கே எங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட அரங்கு நிறைந்த காட்சிகளாக இது திரையிடப்பட்டு கொண்டிருந்தது. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தனித்தனியாக சொல்ல நேரம் எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும், அண்ணமாருக்கும், ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து இங்கே தான் படித்தேன். 2007ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தேன். இந்த படத்தில் எடிட்டர் 2008ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் இங்கே தான் படித்தவர். நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில. நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சுக்கொண்டு எங்களோட கதைகளை எங்களோட இடத்துலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் 2010 படித்த உடனே நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன். அவரும் படிப்பை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டேன். எங்களோட கதையில் நாங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம். வேறு எந்த தாக்கங்களும் இல்லாமல் சொல்லுவோம்ன்றதான் அதோட உண்மை. மற்ற சொன்னாங்க இந்த போராட்டம் இன்னும் போராடணும், சண்டை இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஒரே விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். என்னடா இந்த உலகத்தில் போராட்ட வடிவங்கள் மாறலாம். இப்போ எங்களோட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.